ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வருடத்தில் மிக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழுமையாக சனி லாபஸ்தானத்தில் விளம்பருகிறார். மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் சனி பகவான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தில் விளம்பருவது மிக பெரிய அளவுல தனலாபத்தையும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகளை எடுக்காமல் சரியாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு மட்டுமல்ல, குருவின் அமைப்பும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் மே மாதம் முழுவதும் வலம் பெற போகிறாருங்க. தற்போதிலிருந்து மே மாதம் வரைக்குமே வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 3 உச்சம் பெறுகிறார். பிறகு 4 இந்த வருடத்தில் அமர போகிறாருங்க. குரு பகவான் பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன. எனவே பெரிய அளவுல பிரச்சனை நிச்சயமாக இல்லை. அதே போன்று நிழல் கிரகமான ராகு 9ஆம் இடத்தில் இந்த வருடத்தின் இறுதியில் நுழைய போகிறார். பெரும்பாலும் வருடம் முழுவதும் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் தான் விளம்பருகிறார். ராகுவின் அமைப்பு நன்மையை பெற்றுத் தருகிறது. ஆனால் மோட்சக்காரகரான கேது 4 இருப்பதால் சற்று அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் அனைத்து பணிகளிலும் தேவை. ஏனோ தானோ வென்று செயல்படுவது, எதிர்மறையான சிந்தனையுடன் இருப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்லது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட மற்ற கிரகநிலைகள் 5 சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் பல இடங்களில் மாறி மாறி வலம் வரப் போகின்றன. சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தினாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு இந்த கிரகநிலைகளால். ஆனால் பெரும்பாலும் அதீத பலம் பெறும்போது நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக முக்கிய கிரகநிலைகள் 4 3 சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு குறைவில்லை. ஆனால் கேது சற்று எதிர்மறையான சிரமங்களை உருவாக்கலாம். அதில் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக பல நன்மைகளை பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமைகள்ல மதியம் 1:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான அமோகமான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.